ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு ஃபார்முக்கு போயிருந்தோம். வெஜிடபிள்ஸ் வாங்க. எங்கள் வீடை சுற்றி நிறையா ஃபார்ம் இருக்குது. இங்கே அங்கே என்னென்ன கிடச்சிதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம்லாம் கிடச்சிது. இது நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல. நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப முதல்ல இங்கே ஃபார்மில் பீட்ரூட் கொடுக்குறாங்கங்க. ஆனால் பீட்ரூட் கீரையோடு தான் கொடுப்பாங்க. இப்படி இங்கே பாருங்கள். இது நீங்கள் கீரை மாதிரி செஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். இந்த ஊரில் சாலட்ஸ்லேயும் போட்டு சாப்பிடுவாங்க. கீரை மாதிரியும் கடையலாம். ஸோ மேலே இருக்கிறது கீரை, ஃபுல்லாக பெரிய பீட்ரூட் கீரை. கீழே ஃப்ரெஷ்ஷு அவங்க ஃபார்மில் வளர்த்த பீட்ரூட்டு கிடச்சிது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரேடிஷுங்க. இந்த ரேடிஷ் ரெட் ரேடிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ரேடிஷ் இது ரெட் ரேடிஷுங்க. ரெட் ரேடிஷ் இதுவும் அந்த மாதிரி தான். இங்கே மேலே இருக்க கீரை இப்போ வாடினா மாதிரி தெரியுது, ஆனால் அது வாடலை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கீழே இந்த ரேடிஷ் முள்ளங்கி இல்லைங்களா. இது சிகப்பு முள்ளங்கி. இது நல்லாயிருக்குங்க. சாலட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், கறி மாதிரியும் செய்யலாம், எல்லாத்துலேயும் போடலாம், சாம்பாரில் கூட வேணும்னா போடலாம். நல்லாயிருக்கும். நம்ம முள்ளங்கி மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரெட் ரேடிஷ். அப்புறம் இது ஜுக்கினி. ஜுக்கினி யூஸ்வலாக க்ரீன் கலரில் பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லோ சுக்கினி கிடைக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கெலாம் போடலாம், அப்புறம் சாம்பார்லேயும் போட முடியும். வெறும்னா அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரி கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்குங்க இது. அப்புறம் இந்த ஊரோட ஃபார்ம் வெள்ளரிக்காய். இது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்கும். இது அவங்க தோட்டத்துலேயே விளைஞ்ச வெள்ளரிக்காய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கேபேஜ் தாங்க. இந்த சைஸை பாருங்கள். நம்ம கோஸ் தான். இது எவ்வளோ பெருசுன்னு 4 நாளைக்கு நீங்கள் செய்யலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பயங்கர பெரிய கோஸ் இது. இது ஒரு வேலைக்கெலாம் செய்ய முடியாது. இது இங்கே இருக்கிற காயிலேயே இதுதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா இந்த ஒரு கோஸ் வரும். அவ்வளோ பெரிய கோஸ் இது. இது நம்ம ஒரு 3-4 நாளைக்கு வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர